கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எண்ணாகம புத்தகம் 23வது அதிகாரம் 8வது வார்த்தையில், தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பதெப்படி, கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பதெப்படி என்று காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இஸ்ரவேல் மக்களை தேவனாகிய கர்த்தர் ரொம்பவும் நேசித்திருந்தார். அவர்களை எகிப்தின் கஷ்டப்பாடுகளிலிருந்து வீண்டெடுத்து கனான் தேசத்திற்காக நடத்தி கொண்டிருக்கிற வழியிலே அவர்கள் இத்திரி யுத்தங்களை எல்லாம் நேரிட வேண்டி வந்தது. அதிலிருந்தெல்லாம் கர்த்தர் அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். ஆனால் அப்படியே வந்தபோது இந்த பாலாக் என்பவரின் நாட்டிலே வந்த பொழுது இவர்களை எப்படியாவது நசிப்பிக்க வேண்டும், அல்லனா இவர்களை மேற்கொள்ள வேண்டும் என்று நினைத்த பாலாக்கு தன்னுடைய யுத்தத்தினால் இவர்களை தோப்பிக்க முடியாது, தேவன் இவர்களுக்காக யுத்தம் செய்வார் என்பதை அறிந்து பிலேயாம் என்ற தீர்க்கதரிசியை சபிப்பதற்காக கூப்பிட்டார். பிலேயாம் என்ற தீர்க்கதரிசியை தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய வாயின் வார்த்தைகளை தேவ ஜனங்களுக்கு அறிவிக்கும்படியாக அபிஷேகம் பண்ணி வைத்திருந்தார். அந்த மனுஷன் செய்கிறது எல்லாம் சொல்லுகிறதெல்லாம் அப்படியே நடக்கும். ஆதனால் அந்த பிலேயாமை கூப்பிட்டு சபிக்க சொன்னார். அப்பொழுது பிலேயாம் பாலாக்கை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் இது: தேவன் சபிக்காதவனை நான் எப்படி சபிப்பேன், கர்த்தர் வெறுக்காதவனை நான் எப்படி வெறுப்பேன் என்று சொல்லி கேட்கிறார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் ஒருவருக்கும் நம்மை சபிக்கவோ வெறுக்கவோ முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு பல பொழுதும் சாபங்கள் நம்மை பின்தொடருது என்று வேதனையோடு இருக்கிற நீங்கள் தேவனை அண்டிக் கொண்டால் அந்த சாபங்கள் கம்ப்ளீட்டாக மாறும். கர்த்தர் சபிக்காத தன்னுடைய பிள்ளைகளை ஒருபொழுதும் ஒரு பெற்றோர்கள் சபிக்க மாட்டார்கள். அதனால் கர்த்தர் சபிக்காதவர்களை யார் சபித்தாலும் ஒன்றும் ஏற்காது. அதனால் கர்த்தர் உங்களுக்கு கர்த்தருடைய சமாதானத்தை தந்து வழி நடத்துவாராக. ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழி நடத்துகிற நல்ல தகப்பனே, வாழ்க்கையில் ஏற்படுகிற துன்பங்கள் நெருக்கங்கள் வழும்பொழுது ஏதோ ஒரு சாபம் என்னை பின்தொடருகிறது என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற இந்த குடும்பத்தை அல்லங்கள் இந்த மனிதர்களை ஆண்டவரே உம்முடைய கரங்கள் தருகிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக விடுகிற எந்த ஒரு சாபமும் ஆண்டவரே யாருக்கும் ஏற்காது. ஆண்டவரே, நீர் சபிக்காதவர்களை அல்லனா நீர் ஆண்டவரை வெறுக்காத ஒரு ஆளை இந்த உலகத்தில் ஒரு ஆட்களுக்கும் சபிக்கவோ வெறுக்கவோ முடியாது. நீர் இவர்கள் வேல் வைத்திருக்கிற அன்பு பெரியதென்று இவர்கள் புரிந்து கொள்ளும்படியாய் இவருடைய ஆவிக்குரிய கண்களை நீர் திறந்திரள வேண்டும் என ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது ஜெபத்தை கேட்டு பதில் தாரிஞ்சவர்கள தகப்பனே, ஆமேன்.